அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஷன் அகாடமி யூடியூப் சேனல். விஷன் அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா February 12, 2022க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நியூஸில் வந்து ஆர்பிஐ ஹோல்ஸ் ரேட் த்ரோஸ் பர் growth. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ சேஞ்ச் பண்ணுவாங்க 2 months ஒன்ஸு. அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமு எகெயின் அன்சேஞ்சாகவே ரெப்போ ரேட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரிமைன் வந்து பார்த்தீங்கன்னா அன்சேஞ்சாகவே வச்சுருக்காங்க அட் 4%ல ரைட்டுங்களா. ஸோ இது வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா அக்காமடேட்டிவ் பாலிசி, அவங்களுடைய அக்காமடேட்டிவ் பாலிசி ஆஸ்பெக்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தட் மீன்ஸ் growth இருக்கணும் அப்படின்னா நிறைய வந்து பேங்க் கடன் கொடுக்குற மாதிரி இருக்கணும். அப்போ ரேட்டை வந்து நம்ம அதிகப்படுத்தணும் அப்படின்னா ரெப்போ ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணோம்னா பேங்க் வந்து அதிகமாக வட்டி வசூலிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நிறைய பேர் கடன் வாங்க மாட்டாங்க. கடன் வாங்கலை அப்படிங்கிறப்போ growth அப்படிங்கிறது அது அந்த கடன் பேங்க்லேருந்து வாங்கக்கூடிய ஃபினான்ஸ் மூலமாக தான் வந்து லோன் மூலமாக தான் நிறைய வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும் ரைட்டுங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெப்போ ரேட் அப்படிங்கிறது வந்து எகெயின் அன்சேஞ்ச் பண்ணாமல் எக்கனாமிக் இஷ்யூஸ் எல்லாம் வந்தாலும் கூட கோவிட் இஷ்யூஸ் எல்லாம் வந்தாலும் கூட நாங்கள் வந்து ரெப்போ ரேட்டை ரிமைன் அன்சேஞ்சாக வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெயினாக இட் இஸ் ஃபார் எக்கனாமிக் க்ரோத் ஒன்லி. ஸோ ரெப்போ ரேட் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ரெப்போ ரேட் இஸ் தி ரேட் அட் விச் தி சென்ட்ரல் பேங்க் ஆஃப் தி கண்ட்ரி, தட் இஸ் ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கு இல்லைங்களா, லென்ஸ் மணி டு கமர்ஷியல் பேங்க்ஸ் in the event of any shortfall of funds. ஸோ இப்போ ஏதாவது ஒரு பேங்க் இருக்குது அப்படின்னா அந்த பேங்க்குக்கு காசு பத்தலை அப்படிங்கிறப்போ ஆர்பிஐ கிட்டேருந்து கடன் வாங்குவாங்க இல்லைங்களா, அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஆர்பிஐ வசூலிக்கும் இல்லைங்களா, அந்த ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை ரிமைன் 4% வச்சுருக்காங்க. இது ரொம்ப கம்மியான ரேட்டு தான் ரைட்டுங்களா. ஸோ ரெப்போ ரேட் இஸ் யூஸ்டு பை மானிட்டரி அத்தாரிட்டிஸ், தட் இஸ் ஆர்பிஐ டு கண்ட்ரோல் இன்ஃப்ளேஷன். ஸோ பண வீக்கத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ரெப்போ ரேட்டை மெயினாக எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அக்காமடேட்டிவ் பாலிசி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க் இஸ் ப்ரிப்பேர்ட் டு எக்ஸ்பேண்ட் தி மணி சப்ளை. ஸோ பணம் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமியில் அதிகமாக புரளும் அப்படிங்கிறதுக்காக மெயின்லி டு பூஸ்ட் எக்கனாமிக் க்ரோத்காக வந்து பார்த்தீங்கன்னா அக்காமடேட்டிவ் பாலிசியை எடுத்து வந்திருக்காங்க. அடுத்து ரெண்டாவது முக்கியமான நியூஸ், ஃபில் வேகன்சிஸ் ஆஃப் ஜட்ஜஸ் இன் மெட்ராஸ் ஹைகோர்ட். ஸோ 12 out of 60 judges in Madras High Court are due to retire in a year. So the Bar Council of Tamil Nadu and Puducherry, okay, so office bearers of the Bar Council of Tamil Nadu and Puducherry met Union Law Minister Kiran Rijiju in New Delhi, okay, Thursday meet பண்ணிட்டு and impressed upon him the need to fill vacancies of judges in the Madras High Court. ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேகன்சிஸ் வந்து வரப்போகுது. ஸோ அதை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு இனிஷியலாக வந்து ஸ்டெப்ஸ் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில் இருந்த லா மினிஸ்டரான கிரண் ரிஜிஜு கிட்ட, சென்ட்ரல் லா மினிஸ்டர் தான் வந்து கிரண் ரிஜிஜு, ஸோ அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்பாயின்மெண்ட் பற்றி பார்த்துக்கலாம். ஸோ த ஜட்ஜஸ் ஆஃப் ஹைகோர்ட் ஆர் அப்பாயிண்டட் பை தி பிரசிடென்ட். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பிரசிடென்ட் தான் வந்து ஹைகோர்ட்டில் இருக்கக்கூடிய சீஃப் ஜட்ஜி ஆகட்டும், அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா ஜட்ஜஸையுமே வந்து அப்பாயிண்ட் பண்ணுறது பிரசிடென்ட் தான். The Chief Justice is appointed by the President after consultation with the Chief Justice of India and the Governor of the state concerned. ஸோ ஒரு ஸ்டேட்டோட ஹைகோர்ட்டுக்கு ஒரு ஜட்ஜை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா மெயினாக அவங்க பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 பேர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார். ஃபஸ்ட்டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அண்ட் தட் கன்சர்ன்ட் ஸ்டேட் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்டேட்டோடைய கவர்னர் இருப்பார் இல்லைங்களா, அவர்கிட்டையும் கன்சல்ட் பண்ணிட்டு தான் வந்து பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணுவார். And for the appointment of other judges, the Chief Justice of the concerned High Court is also consulted. So Chief Justice of that particular High Court appoint பண்ணுறதுக்கு இந்த கான்செப்ட், அதே மற்ற ஜட்ஜஸ் எல்லாம் அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு இந்த Chief Judge of the High Courட்டையும் வந்து கன்சல்ட் பண்ணுவார் பிரசிடென்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து what does the goal number 1, there is no poverty mean? So எஸ்டிஜி அப்படிங்கிறது, அதாவது வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக 2015 2030 சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் வந்து அட்டைன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு யூஎன் வந்து நிறைய கோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் கோல் நம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா நோ பாவர்ட்டி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதோடைய மீனிங் என்ன அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. ஸோ அக்கார்டிங் டு நிதி ஆயோக், தி எஸ்டிஜி 1 இஸ் எய்ம்டு அட் எராடிகேட்டிங் பாவர்ட்டி மெயின்லி
in monetary terms but in all forms and dimensions by 2030. ஓகேங்களா? ஸோ பாவர்ட்டி அப்படிங்கிறது இருக்கக்கூடாது 2030 அப்படிங்கிறது அவருடைய மெயினான எய்மாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆஸ் பர் நிதி ஆயோக் ஸ்டேட்மெண்ட். This involves targeting them, the most vulnerable, increasing basic resources and services and supporting communities affected by conflict and climate related disasters. ஸோ மெயினாக வல்னரபிளாக இருக்கக்கூடியவங்களும் நிறைய விதத்தில் வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயினாக நம்ம உதவிக்கரம் நீட்டணும் அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்டோட ஐடியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 17 சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் இருக்குங்க, எஸ்டிஜிஸ் வந்து இருக்குது. ஸோ 17 interlinked global goals designed to be a blueprint to achieve a better and more sustainable future for all. ஸோ 2030க்குள்ளே இதில் கொடுக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணி இந்த 17 சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸையும் முடிஞ்ச வரைக்கும் அட்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு ஒரு பெட்டர் அண்ட் மோர் சஸ்டைனபிள் ஃபியூச்சர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறது தான் பார்க்கப்படுது. ஸோ யூஎன் ஜென்ரல் அசம்பிளியில் வந்து பார்த்தீங்கன்னா 2015 இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படிங்கிறது செட் பண்ணாங்க. ஸோ இட் இஸ் ஆர் இன்டெண்டட் டு பி அச்சீவ்டு பை தி இயர் 2030. ஸோ 2030 தான் வந்து டார்கெட் வைக்கிறாங்க, 2015 to 2030. They are included in a United Nations General Assembly resolution called the 2030 agenda. ஸோ இந்த SDG வந்து பார்த்தீங்கன்னா 17 இருக்கு இல்லைங்களா, அது வந்து 2030 agenda அப்படின்னு சொல்கிறாங்க. The SDG were developed in the post-2015 development agenda. So, Millennium Development Goals which ended in 2015. So, Millennium Development Goals kaduthu Sustainable Development Goals அப்படிங்கிறது UN செட் பண்ணி 2015 2030 குள்ள எதெல்லாம் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறத டார்கெட் வச்சு அதுக்கேற்ற மாதிரி எல்லா நாடுகளும் வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்து அண்ணாமலை. ஸோ பிஜேபியுடைய தமிழ்நாட்டுடைய ஹெட் தான், சீஃப் தான் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை டிமாண்ட்ஸ் NIA ப்ரோப் இன்டு பாம்பு அட்டாக். ஸோ நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ பிஜேபியுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பாம்பு அட்டாக் வந்து நடந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா NIA ப்ரோப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து டிமாண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அப்படின்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. ஸோ நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அப்படிங்கிறத செட் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா NIA ஆக்ட் 2008 கீழே தான் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஏஜென்சி. இட்ஸ் சென்ட்ரல் ஏஜென்சி டு இன்வெஸ்டிகேட் அண்ட் ப்ராசிக்யூட் அஃபென்சஸ் ரிலேட்டட் டு big issues and all. ஓகேங்களா. ஸோ இட் இஸ் அஃபெக்டிங் தி sovereignty, security and integrity of India, security of state, friend relation with foreign states. இது மாதிரி ஏதாவது அதான் வந்து இந்தியாவோட இறையாண்மை அப்படின்னு சொல்லக்கூடிய சோவரிட்டி அஃபெக்ட் பண்ணுற மாதிரியோ, செக்யூரிட்டி அஃபெக்ட் பண்ணுற மாதிரியோ, இல்லை இன்டெகிரிட்டி அஃபெக்ட் பண்ணுற மாதிரியோ ஏதாவது இஷ்யூ நடக்குதுன்னா NIA தான் வந்து அதை விசாரிக்கும். அண்ட் செக்யூரிட்டி ஆஃப் அ ஸ்டேட் அண்ட் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன் வித் ஃபாரின் ஸ்டேட்ஸ், ஒரு மாநிலத்துக்கும் இன்னொரு மாநிலத்துக்குமோ இல்லை ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையே பிரச்சனை அப்படிங்கிறப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா NIA தான் வந்து அது என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கக்கூடிய ஒரு ஹையர் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ஸோ எகெயின்ஸ்ட் அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் ஆல்சோ, அது மாதிரியான விஷயங்கள் ஏதாவது இருந்தனாலும் அவங்க தான் பார்ப்பாங்க. ஸ்மக்லிங் இன் ஹை குவாலிட்டி கவுண்டர்ஃபெயிட் இந்தியன் கரன்சி, இது மாதிரியான விஷயங்களையும் NIA தான் வந்து ஃபுல்லாக வந்து பார்ப்பாங்க. ஸோ அந்த NIA வந்து 2008 தான் வந்து செட் பண்ணது. ஸோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாம் அட்டாக்கை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காங்க. பிஜேபியுடைய தமிழ்நாட்டு தலைவர் தான் அண்ணாமலை. ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் நியூஸ். Alagiri criticizes PM over Ramanujacharya statue. In a statement, Mr. Alagiri said, Sri Ramanujacharya worked for bringing about equality in society through spirituality. So, spiritual meansல வந்து பார்த்தீங்கன்னா சொசைட்டியில் ஈக்குவாலிட்டி கொண்டு வரணும் அப்படிங்கிறதா வந்துட்டு ராமானுஜருடைய மிக முக்கியமான ஒன்றா இருந்திருக்கு. So, however, according to him, Mr. Modi was busy dividing the people on communal lines அப்படின்னு வந்துட்டு அழகிரி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ராமானுஜாச்சாரியா அப்படிங்கிறவங்க வந்து யார் அப்படின்னு பார்ப்போம். He was a Hindu Tamil philosopher, theologian, social reformer and one of the most important exponents of the Sri Vaishnavism tradition within Hinduism. So,
சைவம் வைணவம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த வைஷவிஷம் ஆஸ்பெக்ட்ல ஹிந்துயிசம்ல ரொம்ப ஃபேமஸான ஆள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ராமானுஜர். His philosophical foundations for devotionalism were influential to the பக்தி மூவ்மெண்ட். ஸோ பக்தி மூவ்மெண்ட்ல மிக முக்கியமான பார்ட் இவருக்கு வந்து இருக்கு. ஸோ philosophical ஆஸ்பெக்ட்ல நிறைய சொல்லியிருப்பாரு. ஸோ his Vishishta Dvaita philosophy has competed with the Dvaita, அதாவது வந்து theistic dualism philosophy of Mahavacharya and Advaita non-dualism philosophy of Adi Shankara. Together, the three most influential Vedantic philosophies of the second millennium. Okay. So, இப்போ நம்ம வந்து பார்த்த current affairsக்கெல்லாம் questions பார்த்தலாம். The National Investigation Agency Act passed in the year of 2006 or 2008 or 2018 or 1986 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2008 இல்லைங்களா. 2008 தான் வந்து பாஸ் பண்ணாங்க. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் த philosophy ஆஃப் ராமானுஜாச்சாரியா வந்து பார்த்தீங்கன்னா விசிஷ்ட வைத்தியம் ரைட்டுங்களா. அடுத்து த டைம் பீரியட் டு அச்சீவ் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் இஸ் 2015 to 2030. 2015 2030 சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் 17 அட்டைன் பண்ணும் அப்படிங்கிறதா எய்ம். அடுத்து த ஹைகோர்ட் ஜட்ஜ் அப்பாயிண்டட் பை President. The High Court judge appointed by President. The central bank use repo rate to control inflation. Inflation control பண்றதுக்கு தான் repo rate மெயினா the central bank, that is RBI வந்து யூஸ் பண்ணுவாங்க. Next, Munishwar Nath is CJ of Madras High Court, Chief Justice of Madras High Court. So, Justice Munishwar Nath Pandari has been appointed the Chief Justice of Madras High Court. அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக law minister வந்து சொல்லியிருக்காங்க. Justice Pandari had taken over as the acting Chief Justice of the Madras High Court after the transfer of Justice Sanjeev Banerjee to the Meghalaya High Court in November last year. ஸோ ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸாக இருந்துட்டு இருந்தார் ரைட்டுங்களா. சஞ்சீவ் பானர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா மேகாலயா ஹைகோர்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம். And the law ministry also notified the appointment of total of 13 advocates and 3 judicial officials as judges of Andhra Pradesh, Odisha, Madhya Pradesh High Courts and also. So, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா while 3 advocates each were appointed to the Odisha, Madhya Pradesh High Courts, 7 advocates were elevated to the Andhra Pradesh High Court also. So, on Thursday, Law Minister Kiran Rijiju, so Central Law Minister Kiran Rijiju, in a written reply informed the Rajya Sabha that as on February 4, against the sanctioned strength of 1098 judges in High Courts, 687 judges were posted, leaving 411 vacancies to be filled. அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ரைட்டுங்களா. ஸோ கிட்டத்தட்ட 1098 ஜட்ஜஸ் வந்து ஓவராலாக இந்தியாவில் ஹைகோர்ட்டில் இருக்காங்க. இதில் வந்து 411 வேகன்சிஸ் வந்து இன்னும் ஃபில் பண்ணாமல் இருக்குது. தே ஆர் கோயிங் டு பி ஃபில்ட் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்தியா பசிபிக் ரீஜியன் வில் ஷேப் த செஞ்சுரி பிளிங்கன். த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ரிமைன்ஸ் ஃபோக்கஸ்டு லாங் டேர்ம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா பசிபிக் ரீஜியன் அந்த கடல் பகுதி அப்படின்னு வர்றப்பே வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸோடைய இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே பெருசாக இருக்கும். ஓகே, ஸோ யூஎஸ் ஆகட்டும், ரஷ்யா ஆகட்டும், சைனா ஆகட்டும், இந்தியா ஆகட்டும், எல்லா ரொம்ப பெரிய நாடுகளுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது இந்தியா பசிபிக் ரீஜன் தான். ஓகே, we will see about it. The US remain focused long term on the India Pacific region despite concerns over Russian aggression towards Ukraine. US Secretary of State Antony Blinken said on Thursday. ஸோ ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன் அவங்க பிடிக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப ஒரு அக்ரெஷனோடு தான் இருக்காங்க. பட் எனிவே யூஎஸ் ரிமைன் ஃபோக்கஸ்டு ஃபார் இந்தியா பசிபிக் ரீஜன் அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. மிஸ்டர் பிளிங்கன் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் இன் தி ஆஸ்திரேலியன் சிட்டி ஆஃப் மெல்போர்ன் ஃபார் அ மீட்டிங் ஆன் ஃப்ரைடே வித் ஹிஸ் கவுண்டர் பார்ட்ஸ் ஃப்ரம் ஆஸ்திரேலியா, இந்தியா அண்ட் ஜப்பான். குவாட் இருக்கு இல்லைங்களா. ஸோ 4 நாடுகள் சேர்ந்த ஒரு கூட்டமைப்பு தான் குவாட் அப்படின்னு சொல்லக்கூடியது. த 4 நேஷன்ஸ் ஃபார்ம், தட் இஸ் குவாட். இல்லை ஆஸ்திரேலியா, இந்தியா, ஜப்பான் அண்ட் யூஎஸ்ஏ, இந்த 4 நாடு இருக்குங்க, ரொம்ப முக்கியமானது.
a block of India-Pacific democracies that was created to counter China's influence. It's very very important. ஸோ இந்த குவாட் அப்படிங்கிறதே வந்து மெயினாக சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸை கவுண்டர் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக கிரியேட் பண்ண ஒன்று தான். ஓகே, ஸோ இவங்களுடைய ஷேர்டு விஷன் வந்து பார்ப்போம். ஸோ த இண்டோ பசிபிக் இஸ் தி ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் ரீஜன் இன் தி வேர்ல்டு, அக்கௌண்டிங் ஃபார் 2/3 ஆஃப் குளோபல் எக்கனாமிக் க்ரோத் வந்து இந்த இடத்துல தான் நடக்குது. ஏன்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் இங்கே தான் இருக்குது இல்லைங்களா, over the past 5 years and home to half of the world's population. Obvious ஆங்க, இந்த ஏஷியா பசிபிக் ரீஜனில் தான் இந்தியா இருக்குது, அதுக்கப்புறம் வந்து இந்தோனேஷியா, சிங்கப்பூர், மலேசியா, அது சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் எல்லாமே, சைனா எல்லாமே இண்டோ பசிபிக் ரீஜனோட ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள் தான். ஸோ அதனால் அங்கே எக்கனாமிக் க்ரோத் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் மேட்டர்ஸ் இந்த ரீஜன் மேட்டர்ஸ் அரவுண்ட் தி வேர்ல்டு and challenges like climate change and COVID-19 cannot be tackled by any nations alone அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ரீஜனில் என்ன விஷயமோ அதுதான் வந்து உலகத்துக்கே மிக முக்கியமான விஷயம். கிளைமேட் சேஞ்சு, COVID-19 இது எல்லாம் வந்து ஒரு தனி நாடுகளாக வந்து பார்த்தீங்கன்னா யாருமே மெயின்டைன் பண்ண முடியாது, எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கோஆப்ரேட்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோர் தென் எவர் பிஃபோர் we need partnerships, we need alliances, we need coalitions of countries willing to put their efforts, their resources, their minds into tackling these problems அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சொசைட்டி அப்படிங்கிறத வந்து க்ரியேட் பண்ணும் அப்படிங்கிறத முக்கியமாக வந்து சொல்லியிருக்காங்க இதில் பேசியிருக்கிற ஒரு விஷயம். ஸோ ஹி வில் ஆல்சோ ஆஃப்டர் தட் மீட்டிங், த குவாட் மீட்டிங்க்கு அப்புறம் இது வந்து எங்கே நடக்குதுன்னு முக்கியம், ஆஸ்திரேலியாவில் நடக்குது. He will also visit Fiji and discuss pressing concerns about North Korea with his Japanese and South Korea. ரைட்டுங்களா? ஸோ நார்த் கொரியாவை பற்றி இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சோதனை நடத்திருக்காங்க, ரைட்டுங்களா? ஸோ அது ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் அண்ட் சவுத் கொரியா கவுண்டர் பார்ட்ஸ் கூட வந்து உட்காந்து பேச போகிறாரு அப்படின்னு பார்க்கப்படுது. RBI extends liquidity window for healthcare. So RBI on Thursday proposed to extend the term liquidity facility of 50,000 crore offered to emergency health services by 3 months till June 30 வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So last year in May, RBI had announced an on-tap liquidity window of 50,000 crore at the repo rate with the tenors of up to 3 years to boost provision of immediate liquidity for ramping up COVID-19 related healthcare infrastructure and services in the country. போன வருஷமே 50,000 கோடி வந்து கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ரெப்போ ரேட் லெவலில். ஸோ இந்த வருஷம் அதே தான் சொல்லியிருக்காங்க. ஸோ பேங்க்ஸ் வேர் இன்சென்டிவைஸ்டு ஃபார் குயிக் டெலிவரி ஆஃப் கிரெடிட் அண்டர் த ஸ்கீம் through extension of priority sector classification to such lending up to March 31, 2022. ஒன்றும் இல்லைங்க, ஹெல்த் கேர் செக்டருக்கு வந்து லோன் கொடுக்கணும், அதை வந்து பூஸ்டப் பண்ணணும். பிகாஸ் COVID-19 மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் கேர் செக்டருடைய வளர்ச்சி இல்லாமல் நம்ம வந்து இந்த COVID-19 பேண்டமிக்கை வந்து எடுத்துகிட்டு போக முடியாது அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கு வந்து லோன் கொடுக்குறதுக்கு கிட்டத்தட்ட 50,000 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கலாம். 50,000 crore rupees வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்காகவே எமர்ஜென்சியாக வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அது March 31, 2022 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஜஹாங் வின்ஸ் 10K Classic, clinches second gold. Therese Jahang won another Olympic gold medal on Thursday, winning the 100 kilometer classic race 5 days after winning the first gold medal of the Beijing Winter Olympics in the skiathlon last Saturday. Jahang lingered around the cold, windy course in 28 meter வந்து பார்த்தீங்கன்னா 6.3 செகண்ட்ஸில் வந்து கிராஸ் பண்ணியிருக்காருங்க, ரொம்ப முக்கியம். அடுத்து NRAI signs an memorandum of understanding with the AISCD. So the National Rifle Association of India has signed a memorandum of understanding with the All India Sports Council of the Deaf to conduct all the competitions for them
from district state to the national level இதாங்க வந்து விஷயம். ஸோ ஆல் இந்தியா ஸ்போர்ட்ஸ் கவுன்சில் ஆஃப் தி டெஃப் ஓகேங்களா, இந்த காது கேட்காதவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா காம்படிஷன் நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் நேஷனல் ரைஃபிள் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சைன் பண்ணியிருக்காங்க. As a first step, the selection trials for the deaf shooters will be conducted at the Dr. Karni Singh Range from February 24 to finalize the team for the Deaf Olympics scheduled to be held in Brazil in May. Okay, இதுல இருந்து questions நம்ம வந்து பார்ப்போம். Who has been appointed as the Chief Justice of Madras High Court? Munishwarnath Pandari. US Secretary of State Antony Blinken தான் வந்து US Secretary of State இருக்காங்க. RBI extended liquidity window for which sector? ஸோ கிட்டத்தட்ட 50,000 crore வந்து கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. எதுக்குங்க? ஹெல்த் கேர் செக்டார். அடுத்து ஜொஹாங் belongs to which country? So he is from Norway. Full form of NRAI. The National Rifle Association of India. The first one. The National Rifle Association of India. So that's all about today's current affair. We will see you on another class. Thank you so much to all. Please subscribe Vision Academy YouTube channel. Thank you.